நம்ம என்ன பார்த்தோம், ஐஐடியில் வடமாநில இளைஞர், ஜென்ரலாக வடமாநில இளைஞர், அவன் யார், எந்த ஊர், அவன் படிக்கிறானா, ப்ரொஃபஸரா, எதுவுமே நமக்கு தெரியாது. சும்மா ஒரு நியூஸ் கார்டுக்கு வர விஷயத்தை வச்சு நம்ம அறிக்கை விட முடியாது சார். ஓகேங்களா? அது என்னென்னு ஆராயணும். நீங்கள் அந்த மாதிரி அறிக்கை விடுறவங்க கட்சி பசங்க பண்ணியிருக்காங்க. நீங்கள் டிவிக்கு கட்சி பசங்க அதுக்கு கண்ணெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் இதுக்கு தலைவர் பண்ணக்கூடாதானலாம் கண்டிப்பாக பண்ணுவார். ஆனால் விஜயோட பழக்கம் அப்படி தான். எதையுமே முழுசாக தெரியாமல் பேச மாட்டார். அரைகுறையாக தெரிஞ்சுன்னு இந்த ரியாக்ஷன் பண்ணுற பாலிடிக்ஸ் அவருக்கு வேணாம். ரெஸ்பான்ஸ் பண்ணணும், ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இருக்கணுன்றது அவர் எண்ணம். இத்தனை வருஷம், இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லா அறிக்கையுமே ஒரு நாள் கழித்து இல்லை 2 நாள் கழித்து தான் வரும். வந்தாலும் தெளிவாக எல்லாத்தையும் டீட்டெயிலாக 2 பக்கம் 3 பக்கம் போகுதுன்னு நினைப்பாங்க எல்லாருமே. ஆனால் டீட்டெயிலாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்கறது தான் அவரோட வழக்கம். இது ஏன் அப்படி பண்ணுறாரு, நீங்கள் உடனே சொல்லணும், உடனே குரல் கொடுக்கணும். அரசியலை இப்படி தான் பண்ணணும்னு இவங்க ஸ்டீரியோ டைப் வச்சுருக்காங்க. இப்படிலாம் பண்ண தேவையில்லை, இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு இவர் காட்டுறாரு. இவர் பண்ணுறது தப்பு. நீங்கள் ஒரு இப்போ முத்தலிஃப் மாதிரி இருக்கவங்களாம் கொந்தளிக்கிறாங்க. நீங்கள் அரசியல் பண்ணாங்க, பரந்தூர் போனால் நீங்கள் அங்கே இருக்கிறத பட்ட பேசிட்டு வரீங்க, மற்றதை பற்றி பேசுங்க. எப்படிங்க பேசுவாங்க? நீங்கள் இத்தனை நாளாக தப்பாக அரசியல் பண்ணியிருந்தீங்க, அதுதான் சரின்னு ஆயிடுமா? அங்கே பரந்தூருக்கு மேலே விஷயம் பண்ணால் அந்த பரந்தூர் விஷயம் தான் பேசணும். அது தவிர மற்ற விஷயம் பேசினா மற்ற விஷயம் தான் ஹைலைட் ஆகும். பரந்தூர் விஷயத்தை மீடியா கவர் பண்ணுமா சொல்லுங்கள்? இவருக்கு தெரியும் சார் எப்போ பேசணுன்ட்டு.